பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபிய நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த மகத்தான மந்திரங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது ஏற்கனவே வாராகி மந்திரங்கள் 1-2 சொல்லியிருக்கோம். வாராகியில் வந்து சொப்பன வாராகி இருக்குது, உண்மந்த வாராகி இருக்குது, மகா வாராகி இருக்குது, லகு வாராகி இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. பொதுவாக வந்து மகாமந்திர பிரயோகங்கள் மாந்திரிக பிரயோகங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி வந்து இந்த வாராகி கிட்ட தான் இருக்குது. எப்படி நரசிம்ம மந்திரங்கள் வந்து விசேஷமானதோ, சரபமூர்த்தியோட மந்திரங்கள் விசேஷமானதோ, அந்த மாதிரி விசேஷமான மகாமந்திரம் இந்த வாராகியோட மந்திரம். இந்த வாராகி மாலா மந்திரம் வந்து ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி. கெட்ட சொப்பனம் வருது, மன வருத்தம் இருக்குது, அடிக்கடி வியாதி உண்டாகிறது, கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் காணாமல் போகிறது, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவி சண்டை சச்சரவோடு இருக்குது. இது மாதிரி ஸ்தம்பனம் மோகனம் இந்த மாதிரி பிரயோகங்களுக்கெல்லாம் வாராகி மந்திரம் ஒரு வசியத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். இந்த வாராகி மந்திரம் துர்சொப்பன பலன்களெல்லாம் கெடுத்து நல்ல ஒரு பலன்களை உண்டு செய்யும். அதேமாதிரி தம்பதிகளை ஒன்றா சேர்த்து வைக்கும். கண்ணுக்கு தெரியாத செய்வினை கோளாறுகளை விளக்கக்கூடியது. அதேமாதிரி வியாதி மருத்துவத்துக்கு கட்டுப்படாத போது வாராகி அருளால் கட்டாயம் கட்டுப்படும். இந்த வாராகியோட எந்திரம் வச்சும் பூஜை பண்ணலாம், வாராகியோட படம் வச்சும் பூஜை பண்ணலாம். ரெண்டுமே இல்லாமல் வெறும தீபம் ஏற்றி இந்த வாராகியை பூஜிக்கலாம். இந்த வாராகியை பூஜிக்கிறவா உபாசனைன்னு பண்ணுற முறை வேறு. சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சு உபாசனையாக பண்ணுறது வேறு. அதே வந்து பக்தியோட சில காரியங்களுக்காக பண்ணுறது வேறு. அதனால் நீங்கள் உபாசனையாக பண்ணுற கடும் தவத்தை மேற்கொள்ளாமல் சாதாரணமாக இந்த வாராகி மாலா மந்திரத்தை ஒரு 28 முறை விடாமல் சொன்னாலே போதும். அதுவும் முடியலன்னா 16 முறை சொன்னாலும் போதும். செவ்வாய்க்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை, அஷ்டமி இந்த மாதிரி ஒரு தினங்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து சாதாரணமாக கரத்திலேயே ஜபிக்கலாம். அப்படி இல்லைன்னா 28 ருத்ராட்சத்தை கோத்து கையில் வச்சோ இல்லை 16 ருத்ராட்சத்தை கையில் கோத்து வச்சு ஜபிக்கலாம். இந்த வாராகி மந்திரத்தை இப்போ சொல்கிறோம். கொஞ்சம் பெரிய மந்திரம், நிறுத்தி நிதானமாக சொல்கிறோம், எழுதிக்கோங்க. இது ஒரு பெரிய மந்திரம்ன்றதுனால உங்களுக்கு எழுதிக்கிறது சிரமம் இருக்கும். எப்பயுமே மந்திரத்தை எழுதிக்கிறதுக்கு முன்னால் நோட்டு புஸ்தகத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா எழுதுகோலையும் கையில் வச்சுருந்தா எழுதுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் இப்போ பெரிய மந்திரம் இதை திரையில் தெரியுது பாருங்கள். நிதானமாக ஒரு வரியாக சொல்கிறோம், எழுதிக்கோங்க. ஓம் ஐம் க்ளீம் ஐம். அதாவது ஐம் 2 வாட்டி வருது பாருங்கள். ஓம் ஐம் க்ளீம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி. இந்த வார்த்தாளி 2 வாட்டி எழுதிக்கங்க. திருப்பி அதேமாதிரி வாராகி வாராகி அந்தோ அந்தினி நமஹா. அதாவது அந்தோ அந்தினி நமஹா. அடுத்த வரி ருந்தோ ருந்தினி நமஹா. ஜம்பே ஜம்பினி நமஹா. மோகோ மோகினி நமஹா. ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹா. சர்வ துஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக் சித்த. இங்கெல்லாம் நிறுத்தணும். ஜபிக்கும்பொழுது சர்வேஷாம் சொன்ன உடனே சர்வ வாக் சித்த சஷுர் முக கதி ஜிக்வா ஸ்தம்பனம். குரு சீக்கிரம் வசியம். குரு ஐம் க்ளௌம் டக 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 ஹும் பட் சுவாகா. இந்த டகன்ற இடத்துல அந்த மூச்சை நிறுத்தி விடணும். டக 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 அப்படி சொல்லாமல் டக 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 ஹும் பட் சுவாகா. இது எழுதிட்டீங்களா? இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யுங்க. கட்டாயம் வாராகி தேவியோட அருளால் எல்லா வளமும் கிடைக்கும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.